அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. டே 15 நோம்போட சஹர் சாப்பாடு. இது வந்து பள்ளிவாசலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா சூடான பலோ ரைஸ், அதோட மாங்காய் மட்டன்லாம் சேர்த்து மட்டன் தால்ச்சா, சிக்கன் கிரேவி சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கூடவே வாழைப்பழம், தண்ணி பாட்டில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சூடாக காஃபி குடிச்சிட்டு நமாஸ் படித்து தூங்கியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இஃப்தாருக்கு சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி பனானா மில்க் ஷேக் ரெடி பண்ணேன். மிக்ஸி ஜாரில் பாதாம், பம்கின் சீட் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமானது கூட குறைச்சல் சேர்த்துக்கோங்க. ட்ரையாக அரைச்சிட்டு இதில் 2 வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்சுனா பால் சேர்த்து மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான க்ரீமியான பனானா மில்க் ஷேக் ரெடி. இதில் சுகர் சேர்க்க தேவையே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நோம்பு நேரத்தில் பிள்ளைங்க நோம்பு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். சப்ஜா சீட் சேர்த்து பால் ஷர்பத், நோம்பு துறக்க பேரிச்சப்பழம், அதோட நோம்பு கஞ்சி. இட்லி சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. இந்த இட்லி பொடி வந்து என்னோட பொண்ணோட ஃப்ரெண்டு அம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நேற்று நோம்பு துறக்குள்ள டேஸ்ட்டை பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால இட்லி ரெடி பண்ணிவிட்டு பொடி இட்லி சாப்பிடலான்னு சொல்லி இஃப்தாருக்கு இதே ரெடி பண்ணிவிட்டேன். சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருக்கும் துவா செஞ்சுட்டு நோம்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் எங்களோட சஹார் இஃப்தார் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.